அவற்றை நீங்கள் அவதானமாக பார்க்கலாம். எனவே உங்களுடைய கோப்பிலை என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். இப்பொழுது நீங்கள் தலையங்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள். வாயுக்கள் என்கின்ற ஒரு தலையங்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள். அடிப்படையில் சில இயல்புகளின் அடிப்படையிலே நாங்கள் வாயுக்களை வகைப்படுத்த இருக்கின்றோம். அதில் நான் முதலாவதாக எடுக்க இருக்கின்ற இயல்பு நிறம். நிறம் என்கின்ற கலர், அந்த நிறம் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் வாயுக்களை இரண்டாக வகைப்படுத்த உள்ளோம். அது உங்களுக்கு தெரியும். நிறத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரிப்பதாக இருந்தால் நிறமுடையவை என்று பிரிக்கலாம், நிறமுடையவை என்று பிரிக்கலாம், நீங்கள் பிரித்துக் கொள்ளுங்கள். மற்றது நிறம் அற்றவை என்று பிரித்துக் கொள்ளலாம். நிறமற்றவை, நிறமுடையவை இரண்டாக நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். இதுல இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளும் என்னென்ன வாயுக்கள் வரப்போகிறது என்று நாங்கள் பார்க்கிற பொழுது என்னுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன், எதற்குள்ள குறைவான ஆட்கள் உள்ளடக்க முடியுமோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்றால் அந்த குறைவான எண்ணிக்கை ஞாபகம் வைத்துக் கொள்ள மற்றவர்களாம் மற்ற தொகுதிக்குள்ளே போய்விடுவார்கள். அந்த ஒற்றை முடிவை எடுத்துக் கொள்ளலாம். எனவே நிறமற்ற வாயுக்கள் ஏராளமாக இருக்கின்றது. நிறமுடைய வாயுக்கள் மிக குறுகிய அளவிலே தான் இருக்கிறது. அவற்றை மட்டும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த அடிப்படையில் நீங்கள் நிறமுள்ள வாயுக்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஒன்று Cl2, அடுத்தது Br2, அடுத்தது I2, அடுத்தது NO2, அடுத்தது CrO2, Cl2. இந்த 5 வாயுக்களை தவிர உங்களுடைய உயர்தர ரசாயனவியலிலே வேறு நிறமுடைய வாயுக்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. என்னுடைய கடந்த கால பரீட்சை வினாத்தாளுடைய அடிப்படையிலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற முடிவுகளாக இருக்கிறது. இதுவரை இந்த வாயுக்களை மையப்படுத்தி தான் கேள்விகள் அமைந்திருக்கு. இந்த 5 வாயுக்கள் தான் உங்களுடைய பாடத்திட்டங்களுக்கு நீங்கள் கண்டறிகின்ற நிறமுடைய வாயுக்களாக இருக்கு. நீங்கள் எந்த வாயுக்களை கேட்டாலும் பெரும்பாலும் அவை நிறமற்றவை. அவற்றை நாங்கள் ஞாபகம் வைக்க தேவையில்லை. இந்த 5 பேரையும் வைத்துக்கொள்ளும். அது உங்களுக்கு தெரியும். Cl2 என்பது பசிய மஞ்சள் நிறமுடையது. Cl2 என்பது பசிய மஞ்சள் நிறமுடையது. Br2 என்பது செங்கபில நிறமுடையது. Br2 என்பது செங்கபில நிறமுடையது. I2 என்பது ஊதா நிறமுடையது. NO2 என்பதும் செங்கபில நிறமுடையது. CrO2 செந்நிறமானது என்ற சொற்களும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. செந்நிறமானது சில இடங்களிலே சில வினாத்தாள்களிலே அரிதாக செங்கபில நிறம் என்ற விதத்தில் வினாக்கள் அமைந்திருக்கிறது. என்னோட எழுத்து தெளிவில்லாவிட்டாலும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Cl2 பசிய மஞ்சள், Br2 செங்கபிலம் புரிந்து கொள்ளலாம், I2 ஊதா, NO2 செங்கபிலம், CrO2 செந்நிறம் அல்லது செங்கபிலம். இந்த 5 வாயுக்கள் தான் நிறமுடைய வாயுக்கள். அவற்றில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு இலகுவா விளங்கும். பசிய மஞ்சள் என்றால் என்ன? நீங்க உடுப்பு போடுங்க பசிய மஞ்சள் லைட் கலர் என்ன. மற்ற இந்த செங்கபிலம், ஊதா, செங்கபிலம், செந்நிறம் என்பது எல்லாமே டார்க் கலர்ஸ். அப்ப டார்க் கலர்ஸ் என்கின்ற பதத்தை கெமிஸ்ட்ரியில சொல்வார்கள் கடும் நிறம் அல்லது இருண்ட நிறம் என்று சொல்லாலே பாவிக்கிறார்கள். அது ஒரு தனி நிறம் அல்ல. டார்க்காக இருக்கக்கூடிய அளவுகள் கருப்பு, சிவப்பு, மண்டலம், ஊதா இருக்கக்கூடிய இந்த கலர்களை இருண்ட நிறமுடைய வாயுக்கள். ஆகவே நாங்கள் இந்த 4 வாயுக்களையும் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை சொற்பதங்கள் வருகின்ற பொழுது இருண்ட நிறமுடைய வாயுக்கள் சொற்பதமும் பயன்படுத்தப்படுகிறது. இருண்ட என்பதனுடைய அர்த்தம் டார்க் கலர். அதுபோல அது கடும் நிறம் என்ற வாயுக்கள் பதத்தாலும் பாவிக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்க முதலாவது நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய குறிப்பு, நிறத்தின் அடிப்படையில் வாயுக்களை இரண்டாக பிரித்தோம். நிறமுடையவை, நிறமற்றவை. நாங்கள் நிறமுடைய வாயுக்கள் ஒரு 5 அடையாளப்படுத்தி இருக்கிறோம். Cl2, Br2, I2, NO2, CrO2, Cl2. அது Cl2 பசிய மஞ்சள், Br2 செங்கபிலம் சரி பார்த்துக் கொள்ளுங்கள், I2 ஊதா, NO2 செங்கபிலம், CrO2 செந்நிறம் அல்லது செங்கபிலமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த Br2, I2, NO2, CrO2, Cl2 அது இருண்ட கலருடைய வாயுக்கள் என்ற டார்க் கலர்ஸ் தான். பசிய மஞ்சள் லைட் கலர். இருண்ட நிறமுடைய வாயு, கடும் நிறமுடைய வாயு என்ற பதத்தில் வருது. எனவே உங்களுக்கு நான் எப்படி நீங்க கேள்வியில் பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த அடையாளப்படுத்துகின்ற கேள்வியில் ஒரு வாயு வெளியேறுகிறது சம்பந்தமாக ஒரு அவதானம் இருக்கலாம். அந்த அவதானத்தில் நிறமுடைய வாயு வெளியேறியது என்ற ஒரு சொற்பதம் பாவிக்கப்பட்டிருந்தால் நீங்க டக்குன்னு இந்த 5 பேருக்குள்ளதான் உங்களோட குவி மையம், நீங்கள் சிந்தனை மையத்தை வச்சிருக்கணும். ஒரு கடும் நிறமுடைய வாயு, ஒரு இருண்ட நிறமுடைய வாயு வெளியேறியது என்று சொன்னால் இந்த 4 பேருக்குள்ள உங்களோட குவி மையத்தை வச்சுக்கொண்டு விடையை நோக்கி நீங்கள் இலகுவாக நகரலாம். இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கு. அப்ப நாங்கள் முதலாவது நிறத்தின் அடிப்படையில் வாயுக்களை வகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை நீங்க குறிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், இதை அழித்துக் கொள்றேன். 2வது விஷயம் பார்க்கலாம். மனத்தின் அடிப்படையில் நாங்கள் வாயுக்களை 2ஆக பிரிக்க போகிறோம். நிறத்தின் அடிப்படையில் எப்படி பிரித்தோமோ அதுபோல 2வது மனம் என்கின்ற இயலை வைத்து பிரிக்க போறோம். இப்போ நீங்களே எழுதி கொண்டு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மனமுடையவை, மற்றது மனமற்றவை என்று 2ஆக பிரிக்கலாம். உங்களுக்கு விளங்கி இருக்கு. இதுலயும் நான் அப்போ சொன்ன நிறத்துக்கு சொன்னது கூட எது குறைவாக இருக்கிறோ அதை மட்டும் நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதை பார்த்தீங்கன்னா மனமுடைய வாயுக்கள்லாம் மிக குறைந்த அளவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா Cl2, SO2, NH3 அமோனியா வாயு, H2S ஹைட்ரஜன் சல்பைடு அது வாயு நிலையில இருக்கும். H2S இந்த 4 வாயுக்களும் தான்
உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு நீங்க சந்திக்க போற மனமுடைய வாயுக்களாக இருக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த Cl2SO2NH3 மூன்று பேருமே கிட்டத்தட்ட ஒரே விதமான மன இயல்பு கொண்டவை. மூக்கை அரிக்கும் மன இயல்பு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த குளோரின் கிணறு வைக்க போற குளோரின் இருக்குதானே ஊத்தே அந்த ஒரு மனம் கொண்டாடி மூக்கை எரிச்சு கொண்டு மணக்கும் அந்த மனம் Cl2SO2NH3 இந்த மூன்றும் மூக்கை அரிக்கும் மனமுடைய வாயுக்களாக இருக்கு. H2S வந்து துர்மணம். துர்மணம் என்பது ஒரு மனம் அல்ல, ஒரு கெட்ட மனம். என்ன கூழ் முட்டை மனம் என்று படிச்சிருப்பீங்க கோயில்ல. துர்மணம் உள்ள வாயுவாக இருக்கும். இந்த 4 வாயுக்கள் தான் நீங்கள் சந்திக்க போகிற மனமுள்ள வாயுக்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த அமோனியாவுக்கும் H2Sக்கும் ஸ்டார் பண்ணிக்கொள்ளுங்க. அமோனியாவுக்கும் H2Sக்கும் காரணம் கேள்விகள்ல மனத்தின் அடிப்படையில் வச்சுக்கொண்டு அமோனியா H2S தான் நீங்கள் இதுவரையும் சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்படி கேள்விகளை பெரும்பாலும் வாரது உண்டு. அதே போல முக்கியமான விஷயம், பெரும்பாலும் இந்த அடையாளப்படுத்துகிற கேள்விகள்ல இந்த மனத்தின் அடிப்படையில வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிற மாதிரியான கேள்விகள் வர்றது மிக குறைவு. ஏனென்றால் ஒரு பரீட்சை வினாத்தாள் ஒரு கேள்வி அமைக்கின்ற பொழுதும் ஒரு பிராக்டிகலி அது சாத்தியமானதாக இருக்கப்படும். சுவை பார்த்து தொட்டு நாக்கி பார்த்துட்டு சொல்றது, மணந்து பார்த்து சொல்றது எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ரசாயனவியல் முறை அல்ல. அதாவது நாங்கள் இந்த மனம் தொட்டு நாக்கி பார்க்கிற விளையாட்டுகள்ல கேள்வி வரது குறைவு. ஆனாலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு மனத்தின் அடிப்படையில் நாங்கள் Cl2SO2NH3H2S இந்த 2 மனமுடைய வாயு H2S துர்மணம் உள்ள வாயு நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம். அடுத்தது இது குறிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். மனத்தின் அடிப்படையில பிரித்து கொள்ளலாம். அடுத்தது நிறைவாக இந்த இயல்பின் அடிப்படையில் நிறைவாக நாங்கள் பார்க்கக்கூடியது இயல்பின் அடிப்படையில். இயல்பின் அடிப்படையில் நாங்கள் வாயுக்களை பிரிக்க போறோம். அந்த இயல்பின் அடிப்படையில் போது பிரிக்கிறதுக்காக 3 வகையாக நாங்கள் வகைப்படுத்தலாம். இயல்பின் அடிப்படையில் ஒன்று அமில வாயுக்கள், அதாவது அமில இயல்புடைய வாயுக்கள். சில இடங்களில் சொல்வார் ஏதாவது சம்பவத்தை சொல்லி கூட அமில இயல்புடைய வாயு வெளிவந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் அக்கணும் ஐடியா குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து நிற்கும். அடுத்தது கார இயல்புடைய வாயுக்கள், அடுத்தது நடுநிலை இயல்புடைய வாயுக்கள் என 3 வகைப்படுத்தலாம். இதுல பாத்தீங்கன்னா அமில இயல்புடைய வாயுக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அநேகமான வாயுக்கள் அமில இயல்புடையதாகத்தான் இருக்கு. Cl2, Br2, I2, SO2, SO3, இது வாயுல இருந்தால் SO3, CO2 எல்லாம் NO2, அநேகமான வாயுக்கள் அமில இயல்புடைய வாயுக்களாகவே அமையும். கார இயல்புடைய வாயுக்களை பாத்தீங்கன்னா நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டியது அமோனியா மட்டுமானதாக இருக்கும். கார இயல்புடைய வாயுக்கள் அமோனியாவே இருக்கும். நடுநிலை வாயுக்கள் பாத்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, NO, N2O, மற்றது நீர் வாயு கேட்கலாம் தானே, H2O. இந்த 4 தான் நடுநிலை இயல்புடைய வாயுக்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய கார இயல்புடைய அமோனியா, PH3 இதெல்லாம் நாங்கள் அமோனியா மட்டும் வச்சுக்கொள்ளலாம். கார்பன் மோனாக்சைடு, NO, N2O, H2O வந்து நடுநிலை இயல்புடைய வாயுக்களுக்கு வரப்போகுது. அவ நாங்கள் இயல்பின் அடிப்படையில் 3 பிரிச்சிருக்கிறோம். அமிலம், காரம், நடுநிலை. அமில இயல்புகளை Cl2, Br2, I2, SO2, SO3, CO2, NO2, H2S எல்லாமே அமில இயல்புடைய வாயுக்கள். கார இயல்புடைய வாயு அமோனியா, நடுநிலை வாயு CO, NO, N2O, H2O. சரிதானே? இந்த 3 குறிப்புகள் நாங்கள் முதலாவது நிறம், அடுத்தது மனம், அடுத்தது குணம் என்று வைக்கலாம். நிறம், மனம், குணம் அடிப்படையில் வாயுக்களை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கு. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கொள்ளும். இதெல்லாம் உங்களுக்கு கற்ற சிறு உறுப்படுதுங்கோ மாதிரியே பெறாது. வாயுக்களை பற்றி சிறு உறுப்படுதுங்கோ அப்படிலாம் பெறாது. இதை பெற்றுக்கொண்ட அறிவை நீங்கள் கேள்வி கேட்டு விதத்தில் எப்படி பாவிக்க வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இந்த கலக்கின்ற நிறைவில் நான் சில நுட்பங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப இந்த முதலாவது இந்த விஷயத்தை நாங்கள் இந்த வாயுக்களை வகைப்படுத்துகிற விஷயத்தை நாங்கள் இப்ப கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறது. புரியாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக ஞாபகம் வைத்திருக்கிறதுக்கான விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அதிகமாக புரிந்திருப்பீர்கள். நாங்கள் அடுத்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். அடுத்ததான் மிக முக்கியமான விஷயம், ஒரு ரசாயனவியல் பரிசோதனைகள்ல என்ன சந்தர்ப்பங்களில் வாயுக்கள் வெளிவருகின்றன. ஆகவே அந்த சந்தர்ப்பங்களை தெரிஞ்சு வச்சிருந்தா தான் கேள்வி கேட்கறதுல ஷார்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம்னா, இது இப்ப இந்த சந்தர்ப்பம் சொல்லப்படுது, இந்த சந்தர்ப்பம் இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய வாய்க்கெல்லாம் வரப்போகுது, இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தொகுதிக்குரிய ஆக்கெல்லாம் உப்புல இருக்கணும்னு சொல்லி கேள்வியை நோக்கி மிகவும் இலகுவாக நெருங்கிடலாம். எனவே அடுத்து நாங்கள் பார்க்க போறது, நீங்கள் ஒரு சில தலையங்கம் போட்டுக்கொள்ளலாம், வாயுக்கள் உருவாகும் சந்தர்ப்பங்கள் என்று போட்டுக்கொள்ளும். வாயுக்கள் உருவாகும் சந்தர்ப்பங்கள், வாயுக்கள் உருவாகும் சந்தர்ப்பங்கள் என்று நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். வாயுக்கள் உருவாகும் சந்தர்ப்பங்கள், வாயுக்கள் உருவாகும்
சந்தர்ப்பங்கள். சரிதானே? என்ன என்ன சந்தர்ப்பத்தில் வாயுக்கள் உருவாக போகிறது என்பதை நாங்கள் இப்ப இதுல பார்க்க போறோம். நீங்க நேரடியாக என்னோட இருந்தால் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுவீங்க. சில சில சந்தர்ப்பங்கள் நீங்க சொல்லுவீங்க. என்ன அமிலம் சேர்த்தால் சார் உலோகம் ஒன்று அமிலத்தை வருவது ஹைட்ரஜன் வாயு வருது, கார்பனேட் ஒன்று அமிலத்தை சேர்க்க CO2 வாயு வருது, சில உப்புக்களை வெப்பமேற்ற பொழுது அமோனியா வாயு வெளியில வருது. இப்படி நீங்க கேட்டவுடன் நீங்களே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு இலகுவாக ஞாபகம் வைக்கிறதுக்கு விதத்துல அதை சொல்லித்தாரேன். முதலாவது நீங்க போட்டுக்கொள்ளலாம். முதலாவது செல்லலாம். என்ன சந்தர்ப்பம் என்றால் அமிலம் சேர்க்கும் போது, முதலாவது ஒரு அமிலத்தை சேர்க்கும் போது வாயுக்கள் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம். முதலாவது ஒரு அமிலத்தை சேர்க்கும் போது வாயுக்கள் வெளிவருவதற்கான சந்தர்ப்பமாக பார்க்கலாம். அதுக்கு இரண்டாக நாங்கள் வகைப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று மூலக நிலைமை, அதாவது உலோக நிலைமை அல்லது மூலக நிலைமையில வைத்துக் கொள்வோம். மூலக நிலைமையில் ஒரு அமிலத்தை பெற்றுக்கொண்டு அமிலத்தை சேர்க்கிற பொழுது வாயுக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம். இரண்டாவது சேர்வை நிலைமையில வைத்துக் கொள்ளலாம். முதலாவது மூலக நிலைமையில, இரண்டாவது சேர்வை நிலைமை. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். முதலாவது மூலக நிலைமையை பார்ப்போம். இது மிகவும் இலகுவான விஷயம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கெமிஸ்ட்ரியில தாக்க வீத தொடர் ஒன்று படிச்சிருப்பீங்க. பல்வேறு விதமாக நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்கலாம். அந்த தாக்க வீத தொடர் நீங்க எல்லாரும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று வச்சிருக்கீங்க. ரெண்டு இடத்தை அரசியல தொடர்படுத்தி என்னென்று சொன்னா உங்களுக்கு தெரியும். என்ன பொன்னர் பிளான் வெறும் பாதக பாதக பாதரசம் செயல் ஐயா ஈழத் தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுற்று மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தனர். எங்களை இனம் கண்ணீர் விட்ட கதைகளை அந்த காலத்தில் இத்தனை வருஷத்துக்கு முதலே படிப்பிற வார்த்தை சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பொன்னர் பொன், பிளாட்டினம், Ag Hg செப்பு, ஹைட்ரஜன், ஈயம் செட்டன் தகரம், தமிழர், இரும்பு, நாகம், அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம். இதுக்கிடையிலே வேறு மூலங்கள் நாங்கள் முக்கியமானது மட்டும் தான் போட்டுருக்கோம். தேவையான மட்டும்தான். ஏன்னா அளவுக்கு அதிகமாக மண்டைகளை சுமையேற்றினால் சோதனையுடைய செய்யலாது. கணக்கா படிச்சு சோதனைக்கு தான் படிச்சுட்டு போனா சிம்பிளா இறக்கி விடலாம். இப்ப இதுல வச்சுக்கொண்டு நாங்க பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிய வேணும். இந்த ஐதரசனுக்கு மேலே இருக்கக்கூடிய இவ்வளவு உலோகங்களும், ஐதரசனுக்கு மேலே இருக்கக்கூடிய இவ்வளவு உலோகங்களும் நீங்கள் ஒரு ஐதான அமிலத்தை டைலூட்டட் ஐதான அமிலம், அதை சீலாக இருக்கலாம், H3 இருக்கலாம், H2 இருக்கலாம், H2SO4 இருக்கலாம், H2SO4 என்ன ஒரு ஐதான அமிலத்தை சேர்க்கிற பொழுது ஐதரசன் வாயுவை தரும். ஐதான அமிலத்தை சேர்க்கிற பொழுது ஐதரசன் வாயு தரும். அதாவது ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கிற இவ்வளவு உலோகங்களும் ஐதான அமிலம் ஒன்று சேர்க்கிற பொழுது ஐதரசன் வாயு தரும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இந்த சட்டன், அலுமினியம், மெக்னீசியம், இதற்கு மேலே இருக்கக்கூடிய உலோகங்கள் சட்டன், அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய உலோகங்கள் ஏதாவது ஒரு அமோனியம் உப்பினுடைய இன்னும் இருக்கலாம், அமோனியம் கார்பனேட் இருக்கலாம், புஸ்பேட் இருக்கலாம், ஏதாவது அமோனியம் உப்பினுடைய நீர்க்கரசல் எக்கோஸ் நீர்க்கரசலை சேர்க்கிற பொழுது ஐதரசன் வாயு தரும். அதோட அமோனியா வாயுவையும் தரும். இதுக்கு மேல நாகம், அலுமினியம், மெக்னீசியத்துக்கு மேல. இப்ப நான் பார்த்தா இந்த அமோனியம் உப்போட ஹைட்ரஜன் வாயுவையும் அமோனியா வாயுவையும் தரக்கூடிய இந்த வினாக்கள்ல பாத்தீங்கன்னா மெக்னீசியம், அலுமினியம், நாகம், இந்த மூன்று உலோகங்களும் தான் அந்த இயல்பு உடையதாக கேள்விகளே இருக்கு. ஆனா கால்சியம், சோடியம், பொட்டாசியம் விளக்கம் சொல்ல போனா இந்த இடம் ரெண்டு இடம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன் அந்த நீர் பகுப்பு தத்துவங்கள் அதில் வென்ற பொழுது நாங்கள் அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்போ ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த இரும்புக்கு மேலே இருக்கக்கூடிய நாகம், அலுமினியம், மெக்னீசியம், அந்த முக்கியமாக இந்த மூன்று உலோகங்களும் எந்த ஒரு அமோனியா உப்பினுடைய நீர்க்கரசலை சேர்த்தாலும் ஹைட்ரஜன் வாயுவையும் அமோனியா வாயுவையும் இருக்கு. அதே மாதிரி இந்த மெக்னீசியத்துக்கு மேலே இருக்கக்கூடியவை, மெக்னீசியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இவை சுடுநீரை சேர்க்கிற பொழுது, சுடுநீர் சேர்க்கின்ற பொழுது, சுடுநீர் நீரை கொதிய நீராக விட்டால் ஹைட்ரஜன் வாயுவை தரும். மெக்னீசியத்துக்கு மேலே இருக்கிறார்கள். கல்சியத்துக்கு மேலே இருக்கிறார்கள். சாதாரணமான நீரோடையே ஹைட்ரஜன் வாயுவை தரக்கூடியவாக இருக்கிறோம். நான் உங்களுக்கு தலைப்பில் போட்டது அமிலம் சேர்க்கிற பொழுது வாயுக்களை தரக்கூடிய மூலகம் என்று போட்டாலும் இந்த தாக்கவியல் தொடர்ல ஒரு நுட்பங்களுக்காக நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய உலோகங்கள் ஐதான அமிலங்களை சேர்க்கிற பொழுது ஹைட்ரஜன் வாயு தருகிறது. நாகம், அலுமினியம், மெக்னீசியம் மேலே வரக்கூடிய மூலகங்கள், குறிப்பாக நாகம், மெக்னீசியம், அலுமினியம் இந்த மூன்று மூலகங்களும்
எந்த ஒரு அமோனியம் உப்பினுடைய நீர்க்கரைசலை சேர்க்கின்ற பொழுது ஐதரசன் மற்றும் அமோனியா வாயுக்களை தரும். மெக்னீசியம், கால்சியம் அதுக்கு மேல வரக்கூடிய மூலகங்கள் வந்து சுடுநீரோடு ஐதரசன் வாயு தரும். கால்சியத்துக்கு மேல வரக்கூடிய மூலகங்கள் குளிர் நீரோட ஐதரசன் வாயு தரும். மெக்னீசியம் வந்து குளிர் நீரோட தராது, சுடுநீரோட தரும். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வைத்தா போதும். கேள்விகள் அப்ளை பண்ணீங்க, நான் மூல ஞாபகப்படுத்தி இந்த கேள்விகளை நாங்கள் போகிறோம். முதலாவது நாங்கள் அமிலம் சேர்க்கிற பொழுது என்ற கேட்டகரியில மூலக நிலைமையில இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வைத்திருந்தாலே போதுமானது. ரெண்டாவது நான் அப்பவே சொன்னா சேர்வை நிலைமையில் என்று பார்க்கலாம். என்று சேர்வை நிலைமையில பார்க்கிற பொழுது அதை நீங்க இலகுவாக பார்க்கலாம். சில அன்னையன்கள் அதை நீங்க வீப்பாட்டாக போட்டுக்கொள்ளலாம். சில அன்னையன்கள், மர எண்கள், அன்னையன்கள் அமிலத்தை சேர்க்கிற பொழுது வாயுக்களை தரக்கூடியதாக இருக்கும். சில அன்னையன்கள் அமிலம் சேர்க்கிற பொழுது வாயுக்களை தரக்கூடியதாக இருக்கும். அவை என்று பார்த்தால் HCO3- இது கார்பனேட் அயன், CO3 2- கார்பனேட் அயன், C2O4 2- ஆக்சலேட் அயன். அதுபோல SO3 2-, S2O3 2- தயோசல்பேட், S2O3 2-. அதுபோல NO2-, S2-, Cn-. இத பாத்தீங்கன்னா HCO3- இது கார்பனேட், கார்பனேட், ஆக்சலேட். இவர்களுக்கு அமிலத்தை சேர்க்கிற பொழுது CO2 வாயு வெளியிடுகிறது. CO2 வாயு, CO2 வாயு எப்படிப்பட்டது? அந்த இலகுல போனீங்கன்னா நிறமற்றது, மணமற்றது, அமில இயல்புடையது. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா அடுத்து SO3 2-, S2O3 2- சேர்த்து அமிலம் சேர்த்தீங்கன்னா SO2 வாயு. இத பாத்தீங்கன்னா நிறமற்றது, ஒரு சாதாரண மூக்கில் இருக்கிற மனம் இருக்கும், அமில இயல்புடைய வாயு. அடுத்து பாத்தீங்கன்னா NO2- சேர்த்தீங்க அமிலம் சேர்த்தால் NO2 வாயு. இது செங்கமல நிறமுடையது, அமில இயல்புடைய வாயு. செங்கமலனுடையது அமில இயல்புடைய வாயு. S2- க்கு சேர்த்தீங்கன்னு சொன்னா H2S, ஹைட்ரஜன் சல்பேட், என்ன துர்மணம் உள்ள வாயு. Cn- க்கு சேர்த்தீங்கன்னா HCN வாயு வரும். இவர் உங்களுக்கு தேவையில்லை என்ன சொன்னா அந்த தொட்டு நோக்கி பார்க்கிறது உயிராபத்தான விஷயங்கள் வெளியில கூட வாரையில சயனை பிரதினாலே அதை விட்டுக் கொள்ளலாம். இதுல இந்த C2O2- ஒரு ஸ்டார் விட்டுக் கொள்ளலாம். என்னன்னா ஐதான அமிலங்களோட வருது கொஞ்சம் குறைவு, அதுவும் கேள்வியில் வருது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதை விட்டுடலாம். இதுக்குள்ள இவ்வளவு மட்டும் நீ யோசிக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்றேன் பாருங்க. ஒரு கேள்வி வந்திருக்குது, ஒரு பக்கம் பரிசோதனை தரப்பட்டிருக்கு, அடுத்த பக்கம் அவதானம் தரப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கு X எனும் அசேதன சேர்வைக்கு அமிலம் சேர்க்கப்பட்ட பொழுது ஒரு நிறமுடைய வாயு பெறப்பட்டது. X எனும் ஒரு அசேதன சேர்வைக்கு அமிலம் சேர்க்கப்பட்ட போது ஒரு நிறமுடைய வாயு. அப்ப நீங்க எப்படி யோசிக்க போறீங்க? கேள்விக்குள்ள நிறமுடைய வாயுக்குள்ள போக போறீங்க. நிறமுடைய வாயு உங்களுக்கு தெரியும், Cl2, Br2, I2, NO2, Cr2, Cl2. அப்ப இந்த அஞ்சிலே ஒன்றுக்குள்ள நீங்க யோசிக்க வேண்டியிருக்க போகுது நிறமுடைய வாயு. அதுக்குள்ள அமிலம் சேர்க்கிற பொழுது, சேர்வைக்குள்ள அமிலம் சேர்க்கிற பொழுது வரக்கூடிய வாயு கண்டா இந்த கேட்டகரிக்குள்ள வரணும். இங்க பாருங்க, இந்த கேட்டகரியில ஒரே ஒரு நிறமுடைய வாயு தான் வந்திருக்கு. எது? NO2 மட்டும்தான் அங்க இருக்கு. ஆகவே உங்களுக்கு விளங்குது, ஒரு சேர்வைக்கு அமிலம் சேர்க்கிற பொழுது ஒரு நிறமுடைய வாயு வந்து அந்த கேள்வி அமைந்தால் நாங்க உடனடியாக மனசு டக்கண்ட கிளிக் ஆகுது வந்து NO2க்குள்ள கிளிக் ஆகுது. NO2 ஆக இருக்குமாக இருந்தால் அந்த உப்பினுடைய அன்னையன் பகுதி NO2- நைட்ரைட்டாக இருக்க வேண்டும் முடிவுக்கு வந்து அந்த உப்பினுடைய ஒரு அன்னையன் பகுதி நாங்கள் கண்டறியக்கூடிய மாதிரி இப்படிதான் கேள்வியில நாங்கள் அணுக போறோம். கேள்வி செய்யற போது அந்த சேம்பர் வாயுக்கள் உருவாகிற சந்தர்ப்பத்தில் முதலாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் அமிலம் சேர்க்கிறதை பார்க்கிறோம். அது மூலக நிலைமையில, இரண்டாவது அன்னையன்கள் என்ற நிலைமையில யார் வைக்கிறோம். அதுபோல அடுத்தது நாங்கள் இரண்டாவது சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். என்ன அமிலம் சேர்த்து அடுத்து என்னத்தை சேர்க்கணும்? காரத்தை சேர்க்கணும். என்ன அமிலம் சேர்க்கிற மாதிரி இரண்டாவது காரத்தை சேர்க்கிற சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். அப்ப இரண்டாவது நீங்க போட்டுக்கொள்ளலாம். முதலாவது அமிலம் சேர்க்கிறது என்று போட்ட மாதிரி இரண்டாவது காரம் சேர்க்கும் போது என்று போட்டுக்கொள்ளலாம். காரம் சேர்க்கும் போது என்று போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நான் அப்போது சொன்ன மாதிரி தான் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று மூலக நிலைமையிலே இரண்டாக பிரிக்கலாம், சேர நிலைமையில் இரண்டாக பிரிக்கலாம். மூலக நிலையோட கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் ஈரியல் உள்ள உலோகங்கள் இருக்குது. என்ன Sn, Pb, அலுமினியம், என்ன பெர்லியம், செட்டன், இதோட போரன் மற்றும் சிலிக்கன் போன்ற அலுலோகம். இது பிளஸ் போட்டிருக்கேன். இவ்வளவு ஈரியல் உள்ள உலோகங்கள், இவ்வளவு ஈரியல் உள்ள உலோகங்கள், ஈரியல் உள்ளவை இவர் வந்து அலோகங்கள். இந்த மூலகங்கள் இவ்வளவு இருக்கும். நீங்கள் NaOH, என்ன சோடியம் ஹைட்ரோக்சைடு, காரம் தானே, சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH, அது நீங்கள் ஐதானதை சேர்த்தாலும் சரி, சிறந்ததை சேர்த்தாலும் சரி, ஐதரசன் வாயு வெளியிடவர். ஐதரசன் வாயு வெளியிடவர் ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான பிறப்பு. இதை நாங்கள் மேலும் கேட்க வேண்டும். NaOH பற்றி படிக்கிற பொழுது அதை அங்கே பார்ப்போம்.
இப்ப நான் பார்க்கிற விஷயம் காரம் சேர்க்கிற பொழுது, அதாவது NaOH காரத்தை சேர்க்கிற பொழுது மூலக நிலைமையில வாயுக்களை தரக்கூடிய யாருன்னு பார்த்தால் SnPb அலுமினியம் பெர்லியம் நாகம் போன்ற ஈரியல் உள்ள உலோகங்களும் போரான் சிலிக்கன் போன்ற 2 அலோகமும் NaOH சேர்க்கிற பொழுது ஐதரசன் வாயுவை தருகிறது என்பதை நீங்கள் நாம வச்சுக் கொள்ளலாம். சரிதானே? குறிச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன், குறிச்சிருப்பீங்க. சரிதானே? இரண்டாவதுக்கு நாங்கள் போகலாம். அப்போது மாதிரி தான் மூலக நிலைமை என்றால் இரண்டாவது சேர்வு நிலைமையில பார்க்கலாம். காரம் சேர்க்கிற பொழுது அதுல மிக முக்கியமானது சேர்வு நிலையில காரம் சேர்க்க முதல்ல முக்கியமானது ஞாபகம், எந்த ஒரு அமோனியம் உப்புக்கும் இங்க என்னவும் இருக்கலாம், என்ன உதவியும் இருக்கலாம், கார்பனேட் இருக்கலாம், சல்பேட் இருக்கலாம், நைட்ரேட் இருக்கலாம், என்னவும் இருக்கலாம். எந்த ஒரு அமோனியம் உப்புக்கும் நீங்கள் NaOH சேர்த்தீங்கன்னா அமோனியா வாயு வரும். எந்த ஒரு அமோனியம் உப்புக்கும் NaOH சேர்த்தால் அமோனியா வாயு வரும். அதுபோல NaOH என்பது காரம். அதுபோல யூரியா உங்களுக்கு தெரியும், CONH2 twice யூரியாவுக்கு NaOH சேர்க்கிற பொழுதும் அமோனியா வாயு வெளியில வரும். ஆனால் இது சாதுவா வெப்பப்படுத்த வேண்டி இருக்கும். அடுத்து உங்களுக்கு தெரியும் நைட்ரேட், NO3- நைட்ரேட்டுக்கு NaOH மட்டும் சேர்த்தால் போதாது, அதோட சேர்ந்து அலுமினியம் தூள் அல்லது நாகத்தூள் அல்லது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலப்புலோகம் இருக்குது, தேவதா கலப்புலோகம் ஒன்று இருக்கு, தேவதா அலோய் ஒன்று கலப்புலோகம். அதை சேர்த்தீங்கன்றால் அமோனியா வாயு. வேற பக்க விளைவுகள் என்னன்னு இப்ப உங்களுக்கு தேவை. நாங்கள் படிக்கிறது வாயுக்கள் வர சந்தர்ப்பம் இல்ல, மெட்ட விளைவு என்ன வேணும் நாங்கள் பிறகுவாகும். அப்ப காரத்தை சேர்க்கிற பொழுது வாயுக்கள் உருவாக்குற சந்தர்ப்பம். எந்த ஒரு அமோனியம் உப்புக்கு நீங்கள் NaOH சேர்த்த அமோனியா வரும், யூரியாவுக்கு சேர்த்தா வரும். இது கூட இன்னும் பெரிய அளவு தேவையில்லை, எல்லாரும் ஆர்கானிக் கம்பவுண்ட். நைட்ரேட்டுக்கு நீங்கள் NaOH சேர்த்தால் மட்டும் சேர்த்தா போதாது, அலுமினியம் அல்லது நாகம் சேர்க்கிற பொழுது அமோனியா வரும். இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சிருந்தால் பொதுவாக கேள்விகள் எப்படி அணுகிறது பார்ப்போம். சில நேரங்கள்ல உங்களுக்கு தரப்படுற உப்பு அமோனியம் நைட்ரேட்டா கூட இருக்கலாம். இருந்தால் அது எப்படி கேள்வி நுட்பமானது, எப்படி கேள்வி வந்திருக்கிறது கூட பார்க்கலாம். அமோனியம் நைட்ரேட்டா இருந்தால் நீங்கள் NaOH சேர்த்தோம்னா டைரக்டா NaOH சேர்த்தாலும் அமோனியா வாயு. பிறகு NaOH கூட அலுமினியம் சேர்க்க அமோனியா வாயு. கேள்வி நாங்கள் நுட்பமா பிறகு பார்க்கலாம். இப்ப நீங்க சும்மா குறிச்சு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கேட்டா திருப்பி சொல்லக்கூடிய மாதிரி இருந்தா சரி. இரண்டாவது விஷயம் காரம் சேர்க்கிற பொழுது. மூன்றாவதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கொஞ்சம் இப்ப இதுல கற்றுக்கொண்டதை விட கொஞ்சம் பரப்பு கூட. மூன்றாவது சந்தர்ப்பம் என்ன? முதலாவது அமிலம் சேர்க்கிற சந்தர்ப்பம், இரண்டாவது காரம் சேர்க்கிற சந்தர்ப்பம், மூன்றாவது மிக முக்கியமான சந்தர்ப்பம் வெப்பமேற்றும் போது. மூன்றாவது மிக முக்கியமான சந்தர்ப்பம் வெப்பமேற்றும் அல்லது வெப்ப பிரிகை என்ற சொல்ல நீங்க பார்க்கலாம். வெப்பமேற்றும் போது அல்லது வெப்ப பிரிகை என்ற சொல்லை பயன்படுத்தலாம். சில உப்புக்களை நேரடியாக எதுவுமே சேர்க்கக்கூடாது, அமிலமோ காரம் ஒன்று செய்யக்கூடாது. அந்த உப்பை நேரடியாக வைத்து வெப்பமேற்றுற பொழுது வாயுக்கள் வரதுக்கான சந்தர்ப்பம். இதுல அநேகமான உப்புக்கள், நிறைய உப்புக்கள் இதுக்குள்ள வரும். கேள்விக்குள்ள வர பரப்பும் இந்த பரப்பா தான் இருக்கு. அதை கூட நீங்கள் இலகுவா ஞாபகிக்கிறதுக்கு எனக்கு அனுபவப்பட்டிருக்கக்கூடிய நான் பயன்படுத்துற ஒரு சுருக்கமான நுட்பத்தை உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதுல முக்கியமாக வரக்கூடிய ஆட்கள் நைட்ரேட்டுகளும் கார்பனேட்டுகளும் இந்த வெப்ப பிரிகையின் போது வாயுக்களை தரக்கூடிய ஆட்கள். அதை எப்படி இலகுவாக ஞாபகம் வைக்கலாம் என்றதுக்கு நான் தான் ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு 4 வரி விஷயம். அந்த 4 வரியும் தெரிஞ்சால் 40 விஷயம் தெரிஞ்சதுக்கு சமம். அப்போ ஒரு அட்டவணை போட்டுக்கொள்ளுங்க, என்னோட சேர்ந்து போட்டுக்கொள்ளலாம். அப்படி 3 குளம் பிரியுங்க. முதலாவது குளத்துல போட்டுக்கொள்ளுங்க நைட்ரேட்டுகள், இரண்டாவது குளத்துல போட்டுக்கொள்ளுங்க கார்பனேட்டுகள். சரியா? ரைட். இதுல நாங்கள் வகைப்படுத்த போறோம். நிறைய உப்புகள் இருக்குது, நிறைய மூலங்கள், 100 சொச்ச மூலங்கள் இருக்கு, அந்த 100 சொச்ச மூலங்கள் உப்புகள் இருக்கு. எல்லாரும் ஞாபகம் வைக்கிறாரு, அவங்களுக்கு இலகுவா ஞாபகம் இருக்கிறதுக்கு நம்ம வேதத்தை கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்ப அந்த வகையில நாங்கள் 4 வகையை வைக்க போறோம். 4 கூடு பிரியுங்க, 4 வகை வைக்க போறோம். அந்த 4 வகை ஞாபகம் இருந்தால் எது கேட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒரு போட்டாச்சா? ரைட். அதுல முதலாவது வகை குறிச்சு கொள்ளுங்க. முதலாவது வகை லிதியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றுக்குரிய மூலகங்கள். லிதியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றுக்குரிய மூலகங்கள் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். லிதியம் தவிர்ந்த கூட்டம் ஒன்றுக்குரிய மூலகங்கள். இரண்டாவது கேட்டகரி போட்டுக்கொள்ளலாம் எச்சியும் ஏஜியும், 2 பேரும் ஜிஜி, எச்சியும் ஏஜியும். மூன்றாவது அமோனியம் உப்பு, NH4+, அமோனியம் உப்பினுடைய நைட்ரேட், அமோனியம் உப்பினுடைய கார்பனேட்.
இதுக்கள் அகப்படாத மிச்சம் எல்லாம் ஆகவே ஏனேவை என்று போட்டுக்கொள்ளலாம். ஏனேவை என்ன பேரியம், நாகம், கால்சியம் எல்லாமே இதுக்கு வரப்போகுது. மெக்னீசியம், நிக்கல், கோபால்ட் எல்லாமே இதுக்கெல்லாம் வரப்போகுது. ஏனேவைக்கெல்லாம் வரப்போகுது. இந்த 4 கேட்டகரிக்குள்ள நாம் வச்சுக்கொள்ளலாம். ஒன்று லிதியம் தவிர்த்த கூட்டம் உண்டு, HgAg, அமோனியம், ஏனேவை. அப்ப லிதியம் இதுக்குள்ள வரும். லிதியம் தவிர்த்த கூட்டம் உண்டு. அப்ப லிதியம் இதுக்குள்ள தவிர்த்தாச்சு. இதுல வரையிலாது அதுக்கு இங்க வரப்போகுது. ஏனேவைக்கெல்லாம் வரப்போகுது. ரைட், சரி. இப்ப பார்த்தோம்னா லிதியம் தவிர்த்த கூட்டமைப்புகளுடைய நைட்ரேட்டுகளை நீங்கள் வெப்பப்படுத்தினால் அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய நைட்ரேட்டுகளாக பிரிகடைந்து கொண்டு O2 வாயுவை தரும். தங்களுடைய நைட்ரேட்டுகளாக பிரிகடைந்து கொண்டு O2. உதாரணமா NaNO3 எடுத்தீங்கன்னா அதை கீப் பண்ணா NaNO2 O2 வரும். அடுத்து HgAg நைட்ரேட்டுகளை கீப் பண்ணீங்கன்னா அவர்கள் தங்களுடைய மூலகமாகவும் NO2 ஆகவும் O2 ஆகவும் பிரிகடைவார். AgNO3 கீப் பண்ணினால் Ag மூலகம், NO2 O2 ரெண்டு பிரிகடை. அமோனியம் நைட்ரேட்டை கீப் பண்ணீங்கன்னா அவர் மிக முக்கியமாக N2O பார்த்தா நடுலவாய் N2O ஆகவும் நீராகவும் பிரிகடைவார். இதை விட நீங்கள் என்ன போதாரி நைட்ரேட்டை கீப் பண்ணினாலும் அவர்கள் தங்களுடைய ஆக்சைடாகவும் NO2 ஆகவும் O2 ஆகவும் பிரிகடைவார்கள். ஏன் எந்த நைட்ரேட்டை நீங்க கீப் பண்ணினாலும் அவர் தன்னுடைய ஆக்சைடாகவும் NO2 ஆகவும் O2. உதாரணம் மெக்னீசியம் நைட்ரேட் MgO NO2 O2, பேரியம் நைட்ரேட் BaO NO2 O2, கோபால்ட் நைட்ரேட் CaO2 NO2 O2 எல்லாமே அப்படி பிரிகடை. இந்த 4 கேட்டகரிகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாதிரி கார்பனேட்டுக்கு வந்தீங்கன்னா லிதியம் தவிர்த்த கூட்டம் எது? பொட்டாசியம், சோடியம். அந்த கார்பனேட்டுகளை கீப் பண்ணினா என்ன செய்யாது? அவை வெப்பத்துக்கு ஒருபோதுமே பிரிகை அடைய மாட்டார். அவை பிரியாது. வெப்பத்துக்கு ஒருபோதுமே சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட் வெப்ப பிரிகை அடையாது. HgAg இதே மாதிரி தான் மூலக நிலைமையாகவும் அங்கே NO2 வந்த மாதிரி இங்க CO2 வரும், மற்றது O2 வரும். அமோனியம் கார்பனேட் கீப் பண்றீங்க. அமோனியம் கார்பனேட்டை கீப் பண்ணினால் உங்களுக்கு அமோனியா வாயு, CO2 வாயு, நீர் கூட வெப்பப்படுத்துறபடியான வாயு வந்தாங்க ரெண்டு எல்லாமே வாயுக்களாக போயிடும். அப்ப என்ன நடக்கும்? அமோனியம் கார்பனேட் எடுத்து வச்சு கீப் பண்ணிக்க எல்லாமே வாயுக்கள்டா கீப் பண்ணி முடிஞ்சு பார்த்தா மிச்சமா உண்டும் இருக்காது. அதெல்லாம் அந்த நுட்பங்கள் விளங்கிக் கொள்வோம். ஏனி எதை கீப் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அவருடைய ஆக்சைடும் CO2 வாயு கிடைக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட் கீப் பண்ணா MgO CO2, நிக்கல் கார்பனேட் நீ NaO CO2 வந்து தரும். இந்த அட்டவணை ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு இனி எந்த நைட்ரேட்டுடைய வெப்ப பிரிகையோ அல்லது எந்த கார்பனேட்டுடைய வெப்ப பிரிகையோ கேட்டால் சிம்பிளா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் இதையும் சொல்லித்தாரேன். இரு கார்பனேட்டு கண்ட வெப்ப பிரிகையை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இரு கார்பனேட்டு கண்ட வெப்ப பிரிகை சிம்பிளா ஞாபகம் வைக்கலாம். இரு கார்பனேட்டுகளை நீங்கள் வெப்பப்படுத்தினால் அவர்கள் தங்களுடைய கார்பனேட்டுகளாகவும் CO2 ஆகவும் நீராகவும் வெப்ப பிரிகை அடையும். இரு கார்பனேட்டுகளை கீப் பண்ணா முதல்ல கார்பனேட்டுகளாகவும் CO2 நீராகவும் வெப்ப பிரிகை அடையும். உங்களுக்கு தெரியும் கார்பனேட் வந்துட்டால் இந்த கார்பனேட் வெப்ப பிரிகை அடையுமா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். உதாரணமாக நாங்கள் இந்த நுட்பத்தை யோசிப்போம். உதாரணமா சோடியம் இரு கார்பனேட்டை கீப் பண்ணீங்கன்னா நான் சொல்லி தந்தபடி கார்பனேட் சோடியம் கார்பனேட் CO2 நீர். சோடியம் கார்பனேட் பிறகு என்ன செய்யாது? பிரியாது. அது முடிஞ்சிடும். சோடியம் கார்பனேட் CO2 நீர். மெக்னீசியம் கார்பனேட்டை கீப் பண்றீங்க. மெக்னீசியம் கார்பனேட்டை கீப் பண்ணினா மெக்னீசியம் கார்பனேட் CO2H2O வேற ஒன்று நுட்பம் சொல்லுது. ஆனா மெக்னீசியம் கார்பனேட் எப்படி பிரிஞ்சிடும்? டக்கண்டு அது ஆக்சைட் ஆகும் CO2 பிரிமண்டு அட்டவணை சொல்லுது. எனவே மெக்னீசியம் கார்பனேட்டை கீப் பண்ணால் MgO CO2 ஏற்கனவே நீரும் வரும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். ஆகவே நைட்ரேட்டுகள், கார்பனேட்டுகள், இரு கார்பனேட்டுகளை நீங்கள் இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது அநேகமாக கேள்வியில கிணறுகளை பயன்படுத்துறது. ஞாபகம் பெறவழியால ஆண்டு ஞாபகம் இருக்கு. 2003 2004 ஆண்டு பகுதியில் எடுத்து பாருங்க. அதற்கு வந்த கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கட்டுரை வினாவில் வந்த கேள்வி 3 கார்பனேட்டுகள் தரப்பட்டிருந்தது. ஒன்று சோடியம் கார்பனேட், மற்றது செட்டன் கார்பனேட் நினைக்கிறேன். செட்டனும் நிக்கலதில செட்டன் CO3 twice, செட்டன் CO3. அடுத்தது தரப்பட்டது அமோனியம் கார்பனேட் NH4 twice CO3 அமோனியம் கார்பனேட். இப்படி 3 கார்பனேட்டுகள் தரப்பட்டது.
இந்த மூன்றையும் நீங்கள் வேறுபடுத்தப்படும். அதுக்கு பயன்படுத்தப்படுற முறை வந்து வெப்பமேற்றுவதன் மூலம் போட்டிருந்தது. கேள்வி கேட்டவன் இந்த வெப்பமேற்றுவதன் மூலமாக இந்த 3 கார்பன்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, யார் கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு தெரியணும். வெப்பமேற்றா என்ன நடக்கணும் உங்களுக்கு விளங்கும். சோடியம் கார்பன் வெப்பத்துக்கு பிரியாது. செட்டன் கார்பன் அட்டவணை என்ன சொல்லுது? செட்டனோவும் CO2 அமோனியம் கார்பன் என்ன நடக்குமா? அமோனியா CO2 நீர் எல்லாமே வாயுக்களாக போயிடும். அதான் அடிப்படை. அதை வச்சு நாங்கள் பிராக்டிகலா யோசிச்சோம்னா மூன்றையும் எடுத்து கீப் பண்றோம், நிறுத்து போட்டு எடுத்து கீப் பண்றோம். சோடியம் கார்பன் வெப்பத்துக்கு பிரியாதபடியா அப்படியே நிறைய இருக்கும். நிறையில் மாற்றம் பெறாது. அதாவது அவர் செட்டன் கார்பனேட்டை கீப் பண்றோம், செட்டனோ வந்து CO2 வாயுவா போயிடும். அப்ப நிறைய கொஞ்சம் குறையும். ஆகவே செட்டன் CO3. அடுத்து அமோனியம் கார்பனேட்டை கீப் பண்ணா அமோனியா CO2 எல்லாமே வாயுவா போயிடும். மீதிகள் எதுவுமே பெறப்படாது. அது அமோனியம் கார்பன். இப்படித்தான் இந்த கேள்வி எழுதுறது. இதை கற்றுக்கொண்ட அனுபவத்தை அறிவையும் அங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே வெப்பமேற்றும் போது இந்த தலைப்புகளை நாங்கள் இப்ப 3 விஷயம் பார்த்திருக்கோம். ஒன்று நைட்ரேட்டுகளுடைய வெப்பப்பிரிகை, கார்பனேட்டுகளுடைய வெப்பப்பிரிகை, இது கார்பனேட் சம்பந்தமான விஷயம். அடுத்த முக்கியமாக போட்டுக்கொள்ளுங்கள் ஆக்சைடுகளுடைய வெப்பப்பிரிகை பற்றி பார்க்கலாம். ஆக்சைடுகள் இந்த ஆக்சைடுகளுடைய வெப்பப்பிரிகை பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஆக்சைடு தெரிய வேணும். இது ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தை இலவா விளங்குறதுக்காக நான் உங்களுக்கு அதை ஒரு 3 கேட்டகரிகளை கொண்டு வரேன். ஆக்சிஜனுடைய ஆக்சியேற்ற எண்ணின் அடிப்படையில் அடிப்படையில நான் 3 கேட்டகரிகளை கொண்டு வரேன். ஒன்று -2 நிலைமை. சாதாரணமா ஆக்சிஜன் இல்லாத -2 தான் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியது. மற்றது -1 ஆக்சியேற்ற நிலைமையில் இருக்கக்கூடியது. மூன்றாவது -12 ஆக்சியேற்ற நிலையில் இருக்கக்கூடியது. -2 சாதாரணமா இல்ல ஆக்சியேட்டுகளை. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிரதானமாக 2 கேட்டகரிகளை வச்சுக்கொள்ளலாம். -2 ஆக்சிஜன்ல சாதாரண இல்லாத ஆக்சைடுல -2 தான் 2 கேட்டகரியில வச்சுக்கொள்ளலாம். அது எப்படி என்று சொன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆக்சைடுகள்ல முதலாவது கேட்டகரியோட விளங்கிக் கொள்ளுங்க. ஆக்சிஜன் சம்பந்தம் இல்லாம மற்ற மூலம் இருக்குது. ஒரு ஆக்சைடு செட்டனோனா செட்டன், SNOனா SN. அந்த மூலம் அந்த பிரதான மூலகத்தினுடைய சில மூலகங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிஜன்களை எடுக்கும். இந்த பிரதான மூலகங்கள் சிலது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சைடுகள் எடுக்கும். அப்படிப்பட்ட மூலகங்கள் ஆக்சைடுகள்ல அந்த உயர் ஆக்சியேற்ற எண்ணெய் கொண்டுள்ள ஆக்சைடை கீப் பண்ணினால் அது தாழ் ஆக்சியேற்ற எண்ணெய் கொண்ட ஆக்சைடாகவும் O2 ஆகவும் பிரியும். விளங்குது நான் சொல்றது? உதாரணம் சொன்னா விளங்கும். இப்போ SN எடுத்தீங்கன்னா SN+2 இருக்குது, +4 இருக்குது. +4 இருக்கக்கூடிய SnO2 கீப் பண்ணீங்கன்னா அது +2 இருக்கிற SnO ஆகவும் O2 ஆகவும் பிரிகிறது. அதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். அதாவது உயர் ஆக்சியேற்ற இருக்கக்கூடிய ஆக்சைடு. அதாவது இன்னொரு உதாரணம் சொல்றேன். PbO2 +4 ஆக்சைடு இருக்கு. இதை கீப் பண்ணீங்கன்னா அது தன்னுடைய தாழ் ஆக்சியேற்ற +2 PbO +O2 என்று பிரியும். இது எல்லாத்துலயுமே ஆக்சிஜனுக்கு -2 தான் ஆக்சியேட்டட். ஓகே தானே? ரைட். இதே மாதிரி -2 உள்ள அடுத்த நிலைமை உங்களுக்கு ஏற்கனவே இன்றைக்கு படிப்பிலேயே கண்டுட்டீங்க. இந்த Agயும் Hgயும் உடைய ஆக்சைடுகள் உங்களுக்கு தெரியும். Agயும் Hgயும் அட்டவணையில அங்க பாத்தீங்கன்னா தெரியும். முதல் அட்டவணை கார்பனேட்டுகள்ல அதாவது நைட்ரேட்டுகளை கீப் பண்ற பொழுது Agயும் Hgயும் வந்து மூலகம் தான் வந்தது என்றால் இவருடைய ஆக்சைடுகள் வெப்ப உறுதி குறைந்தவை. அப்ப ஆக்சைடுகளை கீப் பண்ணால் உடனடியாகவே மூலகமாகவும் Ag மூலகமாகவும் O2 ஆகவும் பிரியும். இது நான் சொன்ன வந்த விஷயம். ஆக்சிஜனுடைய ஆக்சியேற்றன் -2 இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஓகே தானே? அடுத்தது -1 ஆக்சியேற்றன் -1ல வரது நாங்க சொல்றது பெரோஆக்சைடுகள்னு சொல்லுவோம். ஆக்சிஜனுடைய ஆக்சைடு எண் வந்து -1ல இருந்தால் அது பெரோஆக்சைடுகள். அவங்க எந்த ஒரு பெரோஆக்சைடையும் கீப் பண்ணினாலும் அது தன்னுடைய நார்மல் ஆக்சைடாகவும் O2 ஆகவும் பிரியும். -1 உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி H2O2 ஹைட்ரஜன் பெரோஆக்சைடு கீப் பண்ணி விட்டீங்கன்னா கீப் பண்ணி தேவையில்லை. வெயில திறந்து வச்சு விட்டாலே வெயில் சூரிய ஒளியை பட்டாலே டக்குனே H2O O2 மாறும். Na2O2 சோடியத்தினை அதாவது ஆக்சிஜன் ஆக்சியேட்டர் -1 பெரோஆக்சைடு கீப் பண்ணி விட்டால் Na2O O2 சரிதானே? ரைட். இது பெரோஆக்சைடுகளை கீப் பண்ணா ஆக்சைடும் O2ம் வரும். மூன்றாவது விஷயம் -12 ஆக்சியேட்டர். இதை நீங்க சொல்லலாம் தமிழ்ல நாங்கள் மேல் ஆக்சைடுகள் என்ற பதத்தை பாவிக்கிறோம். மேல் ஆக்சைடுகள் ஆங்கிலத்துல சூப்பர் ஆக்சைடுன்னு சொல்றோம். உதாரணமா பாத்தீங்கன்னா KO2 சூப்பர் ஆக்சைடு. இதை கீப் பண்ணீங்கன்னாலும் அவர் தங்களுடைய சாதாரண ஆக்சைடு K2O O2 ஆக வெப்பப்பிரிகை அடையும். சாதாரண ஆக்சைடுகளாக வெப்பப்பிரிகை அடையும். KO2 K2O O2 ஆக வெப்பப்பிரிகை அடையும். அதனால பார்த்ததுல வெப்பப்பிரிகை முதலாவது கார்பனேட்டுகள், நைட்ரேட்டுகள், இருகார்பனேட்டுகள் பார்த்திருக்கோம். இப்போ ஆக்சைடுகள்ல
பிரதானமாக 3 வகையாக அந்த ஒக்சியேட் ரெண்டின் அடிப்படையில் -2 -1 மைனஸ் கார்பன் பிரிச்சு அந்த விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். சரிதான். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு கொள்றது, படிச்சு திருப்பி கேட்ட சொல்றது கேட்கறதுல ஞாபகம் வைக்கிறது, கேள்வி செய்யக்க அதை எப்படி பிரயோகிக்கணும் அந்த கேள்வியை அனுபவமாக பெற்றுக்கொள்றோம். சரிதானே? அடுத்தது இரண்டாவது கேட்டகரி வச்சுக்கொள்ளும். முதலாவது அட்டவணை முதலாவது கேட்டகரி என்றும் இரண்டாவது கேட்டகரி வச்சுக்கொள்ளலாம். மூன்றாவது கேட்டகரி சில அமோனியம் உப்புக்களுடைய வெப்பப்பிரிகை தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே அமோனியம் கார்பனேட்டு அமோனியம் நைட்ரேட்டினுடைய வெப்பப்பிரிகை உங்களுக்கு தெரிஞ்சிட்டது. சில அமோனியம் உப்புக்களுடைய வெப்பப்பிரிகை பார்த்தீங்கன்னா முக்கியமானது அமோனியம் நைட்ரேட் NH4NO2. இதை கீப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் N2வும் H2Oவும் வரும். அமோனியம் நைட்ரேட்டை கீப் பண்ணீங்கன்னா N2வும் H2Oவும் வரும். இதே மாதிரி அமோனியம் டைக்ரோமேட் NH4 twice Cr2O7. அமோனியம் டைக்ரோமேட்டை கீப் பண்ணீங்கன்னா Cr2O3 கையில வந்து Cr2O3 N2 plus நீர் வரும். Cr2O3 plus N2 நீர் வரும். இந்த மாதிரி அமோனியம் குளோரைட்டை கீப் பண்ணீங்கன்னா அமோனியாவும் HCl வரும். அமோனியம் குளோரைட்டை கீப் பண்ணா அமோனியாவும் HCl வரும். இது அமோனிய உப்புக்களோட சில வெப்பப்பிரிகையை பார்க்கலாம். இதை விட சில இன்னும் கொஞ்சம் சில ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். சின்ன வகுப்புல படிச்சது பொட்டாசியம் பெர்மங்கனேட். எனக்கு KMN நம்பரை கீப் பண்ணினா K2MnO4ம் MnO2வும் O2வும் பெர்மங்கனேட். இது மாதிரி KClO3 கீப் பண்ணினா KClம் O2வும் பெர்மங்கனேட். என்ன KClO3 கீப் பண்ணா KClம் O2வும் பெர்மங்கனேட். ஒரு பையனை கூட படிச்சு போட்டு கூட கேட்க அந்த பேப்பர்ல NaBrO3 கேள்வியா வந்துச்சு. NaBrO3 கேள்வி வர இப்படி நேரடியா படிச்சுட்டு போன பையன் சொன்னாங்க, நீங்க படிப்பிக்கிறது சார் பொட்டாசியம் பதிலா சோடியம், குளோரினுக்கு பதிலா புரோமின் சோதனைகள் தானே இருந்தால் KClO3 கீப் பண்ணா KClO2 பெருமண்டா NaBrO3 கீப் பண்ணா நீங்க சொல்றீங்களா என்னன்னு NaBrO2 அப்ப இதில் அதுவாக நீங்கள் வெப்ப பிரிகையின் அடிப்படையில் வாயுக்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கேன். கடைசி சந்தர்ப்பம் இந்த வகுப்பு முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம், கடைசியான சந்தர்ப்பம் மூன்றாவது சந்தர்ப்பம் வெப்பமேற்ற சந்தர்ப்பம். கடைசி சந்தர்ப்பம் பார்ப்போம். நாலாவது அதை எப்படி பார்க்கலாம் பாருங்க. நான் முதல் ஏற்கனவே வாயுக்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அந்தந்த வாயுக்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அடையாளப்படுத்தின வாயுக்கள்ல குளோரின், புரோமின், அயோடின் இன்னும் வரவே இல்லை. குளோரின், புரோமின், அயோடின் இன்னும் வரவே இல்லை. அப்ப கீப் பண்ணிக்கையும் வரையில, அமிலம் புடைக்கையும் வரையில, கேரஞ்சிக்கையும் வரையில. அப்ப இங்கே ஒரு தவிர தானே மேடம். இப்ப நாலாவது சந்தர்ப்பத்தை போட்டுக்கொள்ளுங்க. ஒட்சியேற்றல் தாழ்த்தல் செயல்முறை. ஒட்சியேற்றம் தாழ்த்தல் செயல்முறை ஒன்று நடைபெறுகிற பொழுது, ஒரு ஒட்சியேற்றம் அல்லது ஒரு தாழ்த்தல் செயல்முறை ஒன்று பகுதிகளில் மட்டும்தான் இந்த வாயுக்கள். Cl மைனஸ் ஒட்சியேற்றப்படுகிற பொழுதுதான் Cl2 வாயு. அதை யார் ஒட்சியேற்றுவார்? அதெல்லாம் பிரபாவம். Cl மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டதான் Cl2 வாயு. குரோமைல் குளோரைட் வாயு நான் சொன்ன CrO2 Cl2 வாயு கூட Cl மைனஸ் தான் ஒட்சியேற்றப்படுகிற பொழுது. இதே மாதிரி Br மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டதான் Br2. I மைனஸ் ஒட்சியேற்றப்பட்டதான் I2. ஆக நான் படிச்ச வாயுக்கள்ல குளோரின், புரோமின், அயோடின் எல்லாம் ஒட்சியேற்றம் ஒன்று நடக்கிற பொழுது தான் வரும். அப்ப சும்மா ஒட்சியேற்றம் நடக்காத சந்தர்ப்பங்கள்ல இந்த வாயுக்கள் வராது. இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கறது கீப் பண்ற சந்தர்ப்பம் இருக்கு. இது வேற பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை. அமிலம் சேர்க்கிற மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கு, கவலைப்படவே தேவையில்லை. அப்ப ஒட்சியேற்றம் ஒன்று நடக்கிற பொழுதுதான் இந்த வாயுக்கள் வரும். அதே போல இந்த C2O2 ஆக்சலேட் வந்து தாழ்த்தப்படுகிற பொழுது, ஆக்சலேட்ல இருக்கக்கூடிய இது வந்து இன்னொரு தாழ்த்தப்படுகிற பொழுது CO2 வாயு வரலாம். அது தாழ்த்தப்படுகிறது சொல்றது என்ன, இன்னொரு ஒட்சியேற்றப்படும் போது C2O2 வந்து இன்னொரு ஒட்சியேட்டை போட்டு ஒட்சியேற்றப்படுகிற பொழுது CO2 வாயு வரலாம். Cl மைனஸ் வந்து ஒட்சியேற்றப்பட்டு Cl2 வாயு, Br மைனஸ் Br2, I மைனஸ் I2 ஒட்சியேற்றப்பட்டு வரக்கூடியதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரி, இது ஒட்சியேற்றம் தாழ்த்தலின் போது இந்த வாயுக்கள் வரதுக்கான சந்தர்ப்பம். ஓகே, நான் இன்றைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்ய போறோம். இந்த அலகை நிறைவு செய்ய போறோம். இந்த அலகை நான் உங்களுக்கு கேட்டு தந்த விடயம் வந்து மிக அடிப்படையான விடயம். ஒரு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய கேள்வியில இந்த உப்புக்களை அடையாளம் காண்றதுக்கான சில நுட்பம், அதுல வாயுக்களை மட்டும் சொல்லுது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், அவதானங்கள் அடிப்படையில் அதை முடிவெடுக்கிறீங்க. அவன் ஏதோ செய்யறான், வந்த அவதானத்தை உங்களுக்கு சொல்லி போட்டு கேள்வியே கேட்கிறான். கெமிஸ்ட்ரி 4 அவதானம் தான் பெறலாம். ஒன்று வாயு வெளியேறலாம், வீழ்படி உருவாகலாம், நிறமாற்றம் ஏற்படலாம், வெப்பநிலை வித்தியாசம் பெறலாம். வெப்பநிலை வித்தியாசம் எல்லாம் கேள்விகளை இதுக்கு இந்த கேட்டகரியில் வரலாம். என்ன நிறமாற்றம் அல்லது வீழ்படி அல்லது வாயு வெளியேற்றம், அந்த அதுல ஒரு அவதானம் தான் இந்த வாயு வெளியேற்றம். ஏன்னா அந்த வாயு வெளியேற்றத்துக்குள்ள நுட்பமாக இலகுவாக கேள்வி அணுகிறதுக்கான
விடயப்பரப்புகளை நாங்கள் இப்ப சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம்.